கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில தந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு சுகம் கொடுத்து பலன் தந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கடந்து வந்த மாதத்தை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. எங்களுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால் இந்த மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போய் தடைகளெல்லாம் மாற்றுகிறவராய், குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவராய் நீர் எங்களோடு கூட கடந்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய மக்களுடைய எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்யும் சுவாமி. இந்த மாதத்தில் அவருடைய எல்லா தேவைகளை சந்தியும், குறைவுகளை எல்லாம் மாற்றும். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய மக்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. தடையா இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லா பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களுடைய குடும்பத்தின் மக்களை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் எங்களுடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எந்த பலவீனங்களோ தீங்கோ சத்துருடைய கிரியைகளோ ஆண்டவரே, விபத்தோ நாசங்களோ மோசங்களோ எங்களுடைய குடும்பங்களை நெருங்காதபடி ஆண்டவருடைய செட்டைகளிலே ஒவ்வொருவரை நீர் மறைத்துக் கொள்வீராக அப்பா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்ற யாபேசனுடைய ஜெபத்தை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் மக்களை தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதற்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் காணவும் கேட்கவும் சொல்லவும் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வரும் நாட்களை ஆசீர்வதியும், நன்மை நாள் நிரப்பும், அற்புதங்களை காணவும் கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். சாட்சியா எங்களை எடுத்து பயன்படுத்தும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்ற எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹல்லேலூயா, 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 ஆஹல்லேலூயா. ஆமென். எங்கள் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றென்றும் அர்ப்பணித்தே, என் வாழ்வின் ஜோதியும் நீரே. எந்த மீட்பரும் ஜீவன் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றென்றும்
சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பவும் ஒரு விசை நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்பது. 2வது மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் நிற்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவர் நமக்கு இலவசமாக தந்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார், அவருடைய பாதுகாப்பை தந்திருக்கிறார். சத்ரு வெள்ளம் போல வந்த நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருந்தாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி காத்தாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எபனேசரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரைக்கும் உதவி செய்தீரப்பா. ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் நமக்கு வந்த எல்லா ஆபத்துகளிலும், நாசங்களிலும், மோசங்களிலும், பலவீனங்களிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தினதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேர் இந்த கிருபை இழந்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிருபையை தந்து பிழைத்திரு, வாழ்ந்திரு என்று நம்மை இந்த நாளில் வைத்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. இந்த உன்னதமான ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இனிமேல் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில தீங்கு செய்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் நன்மையாக இருக்கும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நீர் எங்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய ஞானத்தினாலோ, என்னுடைய திறமையினாலோ நாங்கள் இதில் கடந்து போகக்கூடாதப்பா. நீர் என்னை நடத்தோன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த போகிற நன்மையின் பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் செய்ய போகிற அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவர் இனிமேல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் மேன்மையாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். நாம் நினைக்கிறதை காட்டிலும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்து நாம் சோர்ந்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு எல்லாம் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்லாரும் சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்கள், பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோமா, ஆண்டவரே இதுவரைக்கும் எல்லா தடைகளை உடைத்து எங்களை நடத்தி வந்தீரே. ஒரு இடத்துல நாங்கள் தள்ளாடலப்பா, உம்முடைய கிருபை. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதப்பா. திரும்ப சொல்லுவோமா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம்
மத்தேயின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அருமையானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி அனுப்பி வைக்கிறார். அவர்களை துரிதப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் படவு ஏறி நடுக்கடலிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் எதிர்காற்று அடித்தது. அலைகள் படவை அமிழத்தக்கதாக அந்த மோதி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறது. இந்த ரோமர்களுடைய பாரம்பரியப்படி 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்கிறது 3 to 6 மணி வரைக்கும். இந்த 3 to 6 மணிக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இரவு நேரம், விடிகாலை இல்லை, விடிகாலை இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டு இருக்கிற ஒரு நேரம். இவங்க கஷ்டப்படுறாங்க. படவை முன்னேற்றி செல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அதை பார்த்த உடனே இவர்கள் கலக்கமடைந்தார்கள். ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பேதுரு ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றின பொழுது உடனே பேதுரு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு அவனை பார்த்து வா என்றார். அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லுகிறது. இந்த நிலையில தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, அவன் அப்படி நடக்கும்போது அவருடைய பார்வை காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அருமையானவர்களே, இந்த பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்ட இந்த வார்த்தையை தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசிகளா அல்லது அற்ப விசுவாசிகளா என்பதை நாம் தான் தீர்மானிக்க போகிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேதுரு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு நீர் கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். நடந்து வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய விசுவாசம் அதற்குள்ளாக குறைந்து போனது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 3 வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த பேதுருவை அற்ப விசுவாசியே என்று ஆண்டவர் கூப்பிட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அழைத்தவர் யார் என்பதை அவன் மறந்து போனான். அழைத்தவர் யார் என்பதை அவன் மறந்து போனான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் அவர் கடலின் மேல் நடந்து வருகிறார் இல்லைங்களா? ஏற்கனவே இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நடுக்கடல் வரைக்கும் அவர் கடலின் மேல் நடந்து வந்திருக்கிறார், எங்கேயும் மூழ்கி போகல. அந்த மூழ்காத கடலின் மேலே, அலைகளின் மேலே காற்றை எதிர்த்து நடந்து வந்த ஒரு கர்த்தர் இந்த பேதுருவை பார்த்து வா என்று கூப்பிடும்போது, நட என்று சொல்லும்போது, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க வேதம் சொல்லுகிறது, அவன் கடலின் மேல் நடந்தான்.
அல்லேலூயா. அவன் நடக்காமல்லாம் இல்லை, நடந்தான். ஆனால் நடந்த பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அவன் மூழ்க ஆரம்பிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் பயந்து அலறினான். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, கடலின் மேல் நடந்தவர் என்னை வா என்று அவரிடத்தில் அழைக்கும் போது நானும் கடலின் மேல் நடப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை பேதுருவுக்கு இல்லாமல் போனது. அழைத்தவர் யார் என்பதை மறந்து போனார். பைபிள் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் மூழ்கி போக விடமாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போனது. மத்தேயின் சுவிசேஷத்திலே 14:27 ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கடலின் மேல் நடக்கும்படி அழைத்திருக்கிறேன். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உன்னுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்னை போல மேன்மையான காரியங்களை செய்ய உன்னை அழைத்திருக்கிறேன். ஆனால் நீயோ என் மீது சந்தேகப்படுகிறாய். இந்த காலை நேரத்தில் அருமையானவர்களே, அற்ப விசுவாசியே என்று இயேசு பேதுருவை அழைக்க காரணம் என்ன தெரியுமா? அழைத்தவர் கடலின் மேல் நடக்கக்கூடியவர், அழைத்தவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் என்னை கடலின் மேல் நட என்று சொல்லி அழைப்பாரானால் அவர் என்னை மூழ்கி போக ஒரு நாளும் விடமாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல சொல்றாரு, உன்னை அழைத்தவர் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை அழைத்தவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்தவர் நீ மூழ்கி போவதற்கு ஒரு நாளும் விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். அல்லேலூயா. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். காரணம் என்ன? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது யாருக்கு பிரச்சனை தெரியுமா? என்னை அழைத்த ஆண்டவருக்கு பிரச்சனை. பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? யாத்திராகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 32, 33 அதிகாரங்களில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இனி இவர்களோடு நான் வரமாட்டேன்னு சொல்றாரு, இவர்களை அழித்து போடுவேன், நீ கொஞ்சம் விலகி நில்லுன்னு மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, இவர்களை அழிக்கிறது பெருசு இல்லை, ஆனா பார்க்கிற ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரிதாக இவங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு, ஆனா கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியல, ஆகவே வனாந்தரத்தில் இவர்களை அழித்து போட்டார் என்று சொல்லுவாங்க. ஆகவே நீங்க என்ன பண்ணக்கூடாது? இவர்களை அழிக்க கூடாது. அப்போ மோசே சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க நாமம் தூஷிக்கப்பட்டோம், ஆகவே நீங்க என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க. அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஒருபோதும் கீழே போக விட மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பிரச்சனைகளுக்கு மேலாக, போராட்டங்களுக்கு மேலாக, பலவீனங்களுக்கு மேலாக, சமாதான குறைவுகளுக்கும் மேலாக அற்புதமாய் நடக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். பிரச்சனைகளை கண்டு நீ சோர்ந்து போய் நிற்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ மூழ்கி போகாமல் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 14 அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், நான் செய்யாத இதைவிட பெரிய காரியங்களையும் என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து விசுவாசியேன்னு சொல்லுவாரா, அற்ப விசுவாசியேன்னு சொல்லுவாரா? நாம் விசுவாசத்துல என்னை அழைத்த ஆண்டவரை மட்டும் நான் நம்பி நடப்பேனானால் நாமும் விசுவாசிகள். அல்லேலூயா. இல்லைன்னா பேதுருவை போல நமக்கு பேர் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசி. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அழைத்தவர் யார் என்பதை நான் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லணும். ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அழைத்தவருடைய வார்த்தையை அவன் சந்தேகப்பட்டான். வா நட அப்படின்னு சொல்லிட்டாரு.
அவர் சொன்னார்னா அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சரிதானா? அப்போ அவர் சொல்லிட்டாருன்னா என் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய குறைகளுக்கு காரணம் என்னன்னா, வாக்கு பண்ணினவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். அல்லேலூயா. சொல்லிட்டாருங்க, அவர் செய்வார். எத்தனை பேர் அப்படி நம்புறோம் இல்லையா? ஒரு அப்பா தன்னுடைய மகனை, அப்பா கப்பலில் வேலை செய்கிறவர், அவருடைய கப்பல் அந்த ஊரில் உள்ள துறைமுகத்தில் நிற்கிறது. ஆகவே அவர் என்ன நினைச்சாரு, தன்னுடைய மகனை கொண்டு போய் அந்த கப்பலை சுற்றி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை சுற்றி காண்பிக்கும்படியாக கூட்டிகிட்டு போனார். ஒவ்வொரு தளமாக போகிறாங்க, ஒவ்வொரு தளமாக சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் சுற்றி பார்த்து கடைசியாக மேல் தளத்தில் நிற்கும்போது ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. எல்லாரும் அங்கே இங்கே ஓடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புகை மூட்டம் அப்படியே கிளம்புது கப்பலில் இருந்து. இது அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது, சீக்கிரமாக மெஷின் ரூமுக்கு வாங்க, மோட்டார் ரூமுக்கு வாங்க, கப்பல் பழுதடைந்து விட்டது, இப்போ அது பற்றி எரிகிறது, சீக்கிரம் நீங்கள் வந்து தான் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பிள்ளைகிட்ட சொன்னார், மகனே இதே இடத்துல நில்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டார். இப்போ இருக்க 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 புகை மூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த கப்பல் மேல் தளத்தில் இருந்தவங்க எல்லாரும் அங்கே இங்கே ஓடுறாங்க, எப்படியாவது தப்பிச்சிடலான்னு ஓடுறாங்க. இந்த பையன் மட்டும் அதே இடத்துல நிற்கிறான். அங்கே ஓடுறவங்கெல்லாம் இந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க, டேய் எல்லாரும் உயிர் தப்ப ஓடிட்டு இருக்கிறோம், நீ இங்கே நின்று என்ன பண்ண போற, வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் அந்த கையை உதறிட்டு சொல்கிறான், எங்கள் அப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆகவே நான் யார் கூடவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்க ஆரம்பித்தான். திடீரென்று சொல்லி அந்த புகை மூட்டத்துக்கு நடுவில் ஒரு சத்தம் கேட்குது, மகனே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டுது. இந்த பையனுக்கு தெரியும் இது எங்க அப்பாவுடைய சத்தம். உடனே அவன் மேல இருந்து சத்தம் போடுறான், அப்பா நீங்க என்னை எங்க நிக்க சொன்னீங்களோ அதே இடத்துல நிக்கிறப்பா. அப்பா சொன்னார், ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றிடுவேன், நீ அங்கிருந்து மேல இருந்து கீழே குதியினார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா சொல்றீங்கன்னா? அப்பா சொன்னார், இல்லப்பா நான் நிற்கிறேன், கீழே நிற்கிறேன், நீ குதி அப்படின்னார். இந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்கல, மேல இருந்து குதிச்சிட்டான். கீழே பார்த்தா அப்பா தன்னுடைய சக நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய வலையை விரித்து கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அங்கேருந்து குதிச்சவன் கரெக்டாக வலையில் விழுந்தான், காப்பாற்றிட்டாங்க. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நடன்னு சொல்லிட்டாரா, நடந்துருவேன், நான் மூழ்கி போக மாட்டேன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. நடக்கிறதுக்கு தான் அழைத்தாரே தவிர மூழ்கி போகிறதுக்கு அழைக்கல. அப்போ அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்பணும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:9 கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் யாரு? உண்மை உள்ளவர். இன்னைக்கு நம்ம மனிதர்களை நம்புறோம், அவருடைய வார்த்தைகளை நம்புறோம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புவதற்கு தவறுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? எதற்காக உன்னை அழைத்தாரோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று பவுலப்போஸ் சொல்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்பி நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நாம் விசுவாசிகள் யார்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நம்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஒரு சந்தேகம் வந்தது.
எனக்கு இதுவரைக்கும் குழந்தை பிறக்கல, ஆகவே ஆகார் இடத்துல நீ சேரும் என்று சொல்லி இந்த அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லாம போச்சு, ஒரே போராட்டமா இருக்குது. 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல வந்து நின்று அவனை பார்த்து சொல்றாரு, தரிசனமாகி, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உண்மை உள்ளவனாயிரு. காரணம் என்ன? என்னால எல்லாம் முடியும், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற என்னால முடியும். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? என் வார்த்தையை நம்பாம வேறொரு வழியை நீ தெரிந்தெடுத்தாய். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அழைத்தவருடைய வார்த்தையை நம்புங்க. முதல்ல அழைத்தவர் யார் என்பதை நம்புங்க. ரெண்டாவது அழைத்தவருடைய வார்த்தையை நம்புங்க. மூன்றாவது அழைத்தவரை நோக்கி பாருங்க. பேதுரு என்ன செய்தானா? வேதம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்ப இவன் நடக்க ஆரம்பிச்சான். யார்கிட்ட போகிறதுக்கு நடந்தான்? இயேசுவினிடத்துல போகிறதுக்கு தான் நடந்தான், வேற எங்கேயும் போகல. அப்ப அவன் பார்வை எங்க இருந்திருக்கணும்? தன்னுடைய லக்கில் இருந்திருக்கணும். நான் அவரிடத்துல போகணும், இன்னும் 10 அடி இருக்குது, இன்னும் 5 அடி இருக்குது, இப்படித்தானே போயிருக்கணும். இவன் என்ன பண்றா தெரியுமா? நடக்க ஆரம்பித்த உடனே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி, அவன் என்னமோ பெருசா நடந்துட்ட மாதிரி ஆண்டவரை பார்க்கல, அவருடைய வார்த்தையை யோசிக்கல, அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து போய் சுற்றி பார்க்கிறான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் தெரியுமா? உன் பார்வை கர்த்தரின் மேல இருக்குமானால் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை ஒண்ணுமே அசைக்க முடியாது. ஆனா உன் பார்வை கர்த்தரை விட்டு பிரச்சனைகளை பார்க்க போகுமானால் நீ பயப்படுவாய், நீ அலறுவாய், அமிழ்ந்து போக ஆரம்பிப்பாய். இதுதான் சூழ்நிலை. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அழைத்த தெய்வனை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பித்தார். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம அதை தான் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் என்னை பலப்படுத்தும், நீர் எனக்கு துணையாயிரும் சொல்றதுக்கு பதிலாக நமக்கு முன்னால இருக்கிற சூழ்நிலைகளை நாம பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராய் எழும்புகிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க, இந்த பிரச்சனைகள், இந்த தேவைகள், எதிர்ப்புகள், எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு என்னை அழைத்த தேவனை மட்டும் நான் நோக்கி பார்ப்பேன். அவர் என்னை அவரிடத்துல நான் போய் சேருகிற வரைக்கும் என்னை மூழ்கி போக விட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து வரணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைவார்கள், ஒருத்தரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் இந்த மாதத்தில் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு முன்னால இருக்கிற, நமக்கு எதிரே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு, என்னை அழைத்தவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர் என்ற இந்த நம்பிக்கையோடு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நடக்க வேணும், போக வேணும், ஓட வேணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். எபிரேயர் 12:1 நாம் பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய, நல்ல கவனிங்க, இந்த எபிரேய ஆக்கியோன் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு, என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், என்னுடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. இதுக்கு நடுவில் எங்கேயும் நான் முடிச்சிடக்கூடாது, இதுக்கு நடுவில் எதுவும் என் விசுவாசத்தை முடிச்சிடக்கூடாது. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவை பற்றி கொண்டு நிற்கும் போது இதில் தெளிவாக இருக்கணும். என்னுடைய அந்த அந்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவையே நோக்கி
நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவையே நோக்கி. எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்றான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதுல எங்கேயும் நான் மூழ்கி போக மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பார்வை இயேசுவை நோக்கி இருக்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் சத்துருக்களுக்கு முன்பாக குறைவுபட்டு போக விட மாட்டார். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி பார்க்க தவறினதுனால பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? சுற்றி இருக்கிற காற்றை பார்த்தார், பலமாய் இருக்கிறது, பயந்தான், அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், நீ அமிழ்ந்து போகிறதுக்காக அல்ல, நீ கடலின் மேலே நடப்பதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உன் பார்வை என்னையே நோக்கி இருக்கட்டும். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். 1, அழைத்தவர் யார் என்பதை பேதுரு மறந்து போனார். 2வது, அழைத்தவருடைய வார்த்தையை பேதுரு சந்தேகப்பட்டான். 3வது, அழைத்தவரை நோக்கி பார்க்க அவன் தவறி போனான். அதனுடைய விளைவு அற்ப விசுவாசியே என்று ஆண்டவர் அவனை கூப்பிட்டார். ஆனால் மூழ்கி போக விடலை, தூக்கி எடுக்கிற கர்த்தர். இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நீங்கள் மூழ்கி போவதில்லை, நீங்கள் விழுந்து போவதில்லை. கர்த்தரை மட்டும் நம்புங்க, அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்க, அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, அழைத்தவரை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாதப்பா. நீர் யார் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகக்கூடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை மறந்து போகக்கூடாது. கடலின் மேல நடந்து வா என்று நீர் சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் சந்தேகப்படக்கூடாதப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ பல நேரங்களில் மறந்து போகிறாய். அந்த வார்த்தை நீ மறந்து போனதுனால தான் நீ பயப்படுற. அந்த வார்த்தையை மறந்து போனதுனால தான் நீ மூழ்குவது போல இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை நீ மறந்துடாத, நான் சொன்ன வார்த்தை நீ சந்தேகப்படாத. என் வார்த்தை உன்னை வாழ வைக்கும், என் வார்த்தை உன்னை நடத்தும், என் வார்த்தை உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல சந்தேகம் வரக்கூடாது. 3வது, என் பார்வை உம்மையே நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றான், வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னானே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என்னை சுற்றி 1000 சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் நான் நோக்கி பார்க்க போகிறவர் நீர்தான் ஆண்டவரே. நீர் என்னை நடத்துவீர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர் நீர்தான். நீர் என்னை நடத்துவீர். அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல அழைத்தவர் யார் என்பதை பேதுரு மறந்து போனதுனால அவன் மூழ்க ஆரம்பித்தானப்பா. அழைத்தவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவன் மறந்து போனதுனால அவன் மூழ்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, இயேசுவையே பார்த்து நடக்க வேண்டியவன் ஆண்டவரே காற்றை பார்த்து பலமாயிருக்கிறது என்று கண்டு அவன் பயந்தான், அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். இந்த நாளில எங்களுடைய பார்வை உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறதா இருக்கட்டும்ப்பா. சூழ்நிலைகள் 1000 இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி உம்மை நோக்கி பார்த்து நடக்க ஆண்டவர் எங்களுக்கு பலனையும் கிருபைகளையும் தாரும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களில் உறுதிப்படுத்தப்படட்டும். அற்ப விசுவாசிகளாய் அல்ல, நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் நிற்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.